மீனாட்சி பொண்ணுங்க டுமாரோ எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு சீனில் நம்ம சங்கிலி இருடி உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எங்கள் அக்கா வரட்டும் அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு புஷ்பா வராங்க. ஏக்கா உனக்கு இவ்வளோ நேரம் வர்றதுக்கு அப்படின்னு கேட்க, டேய் நீ சொன்னது வந்திருக்கண்டா, சரி என்ன எதுக்கு வர சொன்ன அப்படின்னு கேட்க, ஏக்கா அதான் அந்த பூஜா கழுத்தில் கடைசியில் தாலி கட்டினானே அந்த ரோஹித் அவன் உள்ளதாங்க்கா இருக்கான் அப்படின்றாங்க. என்னடா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, எதோ ஆவிய பூதத்தன்னு பார்த்தியா அப்படின்னு கேட்க, ஏக்கா அப்படியே கை கால்லாம் அடிபட்டு கெட்டு போட்டு உள்ளதாங்க்கா இருந்தான், அந்த துர்கா வாண்டுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தான், வா உள்ளே போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டே இன்னைக்கு மட்டும் அவன் உசுரோட இருக்கட்டும், தொலைஞ்சாண்டா என்கிட்ட, முதல்ல அவனை தூக்கிட்டு போனோம், அப்போ தான் பூஜா வெளியில் கொண்டு வர முடியும், வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உள்ள அதே சமயம் மீனாட்சி கிட்ட போய் துர்கா சொல்லிட்டு இருக்காங்க, அம்மா அந்த சங்கிலி பையன் என்கிட்ட வம்பளுத்துட்டே இருக்காம்மா ரவுடி பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு புஷ்பாவும் சங்கிலி வந்துடுறாங்க. என்ன மீனாட்சி பொம்பளைங்க 3 பேர் சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு வயசு பையனை உள்ளே ஒழிச்சு வச்சிருக்கீங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லை அப்படின்னு கேட்க, புஷ்பா என்ன தேவையில்லாமல் வந்து இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்க, ஒழுங்காக போறீங்களா இல்லை அப்படின்னு கேட்க, யமுனா சொல்கிறாங்க, நாங்கள் 3 பேர் நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு என்றைக்குமே பிடிக்காதுல்ல, போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்றாங்க. இரு உங்களை வச்சுக்கிறேன், அவன் உள்ளதாக இருக்கான் எங்களுக்கு நல்லா தெரியும், அப்புறமா மாறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய்கிட்டு, இங்கே பாரு சங்கிலி விடவே கூடாது, உள்ளேருந்து அவனை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்து தெரியணும், அப்போ தாண்டா பூஜா வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் உள்ளே காமிச்சிட்டு இருக்காங்க, ரோஹித் தம்பி அவங்க வெளியில் போயிட்டாங்க, வாங்க நீங்கள் அந்த பக்கம் போய் ஒளிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித்தை ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் நம்ம பூஜாவை பார்க்குறதுக்கு தான் சங்கிலி புஷ்பாவும் போயிருக்காங்க. எங்கள் பாருங்கக்கா எப்படியாவது என்னை வெளியில் எடுத்துருங்க ப்ளீஸ், நீங்கள் கேரிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு பூஜா, கண்டிப்பாக நீ உன்னை வெளியில் எடுத்துருவோம் சரியா அப்படின்னுக்கிட்டு இருக்க. சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இங்கே பாரு பூஜா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அந்த ரோஹித் இருக்காமல அவன் சாக்கில் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அவனை நான் தான் மலையிலேருந்து தள்ளி விட்டேன், அவன் பொழைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, அவன் செத்துட்டான் அப்படின்றாங்க. ஐயோ ஏக்கா உண்மையாக அந்த மீனாட்சி பொம்பளை வீட்டில் நான் பார்த்தேன், அந்த ரோஹித் அங்கே தான் இருந்தான், கை காலெல்லாம் அடிபட்டு கெட்டு போட்டு இருந்தான் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கக்கா இங்கே பாருங்கள், என்னை வெளியில் எடுக்க வேறு ஏதாவது வழியை பாருங்கள், இப்படி அவன் உயிரோடு இருக்கான் அது இதுன்னு சொல்லிட்டு என்னை கடைசி வரைக்கும் உள்ளே வைக்க ஏற்பாடு பண்ணாதீங்க, என்ன உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லாட்டி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி சங்கிலி விட்றா, நான் எப்படியாவது உன்னை வெளியில் எடுக்க ஏற்பாடு பண்ணுற பூஜா அப்படின்றாங்க புஷ்பா. அக்கா உங்ககிட்ட கோவப்படுறேன், நீங்கள் தப்பாக என்ன நினைக்காதீங்க, எனக்கு உள்ளேயே இருந்த பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குது, ப்ளீஸ்க்கா என்னை எப்படியாவது வெளியில் எடுத்துருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வெளியில் வந்ததுமே, அக்கா நீங்கள் எல்லாரும் என்னை இலக்காரமாக தான் பார்க்குறீங்க நல்லாவே தெரியுது, ஆனால் நான் கண்ணால் பார்த்த உண்மையாகவே இந்த ரோஹித் அங்கே தான் இருக்கான் அப்படின்றாங்க. நான் அவனை எப்படி வெளியில் கொண்டு வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சொல்லாத செய், அவன் வெளியில் வந்தால் தான் இந்த பூஜா நம்புவா, பூஜாவே நம்பலைன்னா ஊர் உலகத்தில் இருக்கவங்க எப்படி சங்கிலி நம்புவாங்க, புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு, அந்த ரோஹித்தை நம்ம வெளியில் கொண்டு வரணும், கண்டுபிடிச்சு கோர்ட்டில் கொண்டு வந்து நிற்பாட்டணும், அப்போ தான் பூஜா வெளியில் கொண்டு வர முடியும், வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரவுடி பசங்களோட அந்த மெஸ்ஸுக்கு தான் போகிறாங்க. அதே சமயத்தில் ரோஹித் அந்த மெஸ்ஸில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. துர்கா அவங்களெல்லாம் பார்த்ததுமே ரோஹித்தை போய் ஒரு அண்டாக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சிடறாங்க. டே என்னடா சங்கிலி உனக்கு அறிவே இல்லையா, எப்போ பார்த்தாலும் இப்படி வந்து வம்பளுத்துட்டே இருக்க, ரவுடி பே அப்படின்னு திட்ட, இங்கே பாரு பார்த்து பேசு, கண்ணுமொழியை பிச்சு தின்னுபிடுவதுக்கோ சும்மா இரு அப்படின்னு சங்கிலி திட்ட, எங்கே அந்த ரோஹித் உள்ளே தானே இருக்கா அவனை வர சொல்லு அப்படின்னாங்க புஷ்பா. அதெல்லாம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ல, இவ இப்படி தான் சொல்லுவா, போய் தேடுங்கடா நீங்கள் அந்த மரத்து பக்கத்தில் தேடுங்க, நான் உள்ளே போய் தேடுறேன் அப்படின்னு சுற்றி முற்றி தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் துர்கா ஒரு மாதிரி பதட்டமாகவே நின்றுட்டு இருக்காங்க. சங்கிலி வந்துட்டு அந்த பக்கம் தேடிட்டு அண்டாவை தொட போகிற நேரத்தில் அங்கிட்டு இருந்து அண்ணே அப்படின்னு சொன்னதுமே பக்கத்தில் வந்துடுறாங்க. வந்ததும் எங்கடா கிடைச்சானா அப்படின்னு கேட்க, ஐயோ சுற்றி முற்றி தேடியாச்சு யாரும் இல்லை அப்படின்றாங்க. அது எப்படி இல்லாமல் போவான், அவன் இங்கே தான் இருக்கான் எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்றாங்க சங்கிலி. இருந்தால் சொல்லுடி உண்மையை சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு துர்காவை மிரட்ட, சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு துர்கா அமைதியாகவே இருக்காங்க. சங்கிலியும் புஷ்பா எல்லாம் கிளம்ப போகிற நேரத்தில் ரோஹித் ஒளிஞ்சிருந்தால அந்த திக்கம் துர்கா திரும்பி பார்க்குறாங்க. அக்கா திரும்பி பார்க்க அப்புறம் இங்கே தான்க்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலி கரெக்டாக ரோஹித் ஒளிஞ்சிருக்க இடத்த பார்த்து போய் கண்டுபிடிக்க போகிறாரு. அதுங்களையும் இந்த பக்கம் துர்கா அங்கிட்டு போங்க அப்படின்னு செய்ய காமிக்க, அந்த ஓடுறான் பாரு பிடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரோஹித்தை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அந்த சமயத்தில் ரோஹித் எஞ்சி அங்கிட்டு போய் ஒளிஞ்சிக்கிறாரு. வேமா சங்கிலி திரும்பி வந்து, அக்கா இவன் நம்மளை ஏமாத்திட்டாங்க, அங்கே யாருமே இல்லை, இவ தான்க்கா ரோஹித் எங்கேயே ஒழிச்சு வச்சிருக்கா, இரு எங்ககிட்ட சிக்காமலா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புனதுமே ரோஹித், நான் இங்கே இருந்தால் உங்களுக்கு தான் ஆபத்து, நான் போய் 2 நாள் எங்கிட்ட அது இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து கோர்ட் சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. வெற்றி நின்றுக்கிட்டு இருக்கும்போது சக்தி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சக்தி நீ எதுக்கு இங்கே வந்த, அம்மாவுக்கு தெரிஞ்சால் தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்றாங்க. அதுக்காக அப்படி சும்மா இருக்க முடியுமா, அந்த பூஜைக்கு எந்த தண்டனை கிடைக்கும் நான் பார்க்கணும் அப்படின்றாங்க. சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, அங்கிட்டு வந்துட்டு பூஜாவோட வக்கீல் அவங்க எல்லோரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இந்த டைம் வெளியில் வந்துடலாமா, எப்படியாவது பூஜா வெளியில் எடுத்துடலாமா அப்படி இப்படின்னு கேட்க, எப்படி மேடம் முடியும் சொல்லுங்கள், விட்னஸ் யாருமே வரலையே அப்படின்றாங்க. அந்த வீடியோவும் பொய்யும் நிரூபிக்க முடியல, என்னதான் செய்ய போகிறீங்களோ தெரியல எனக்கு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே போயிடுறாங்க. ஜட்ஜுக்கிட்ட நம்ம வெற்றியோட வக்கீல் சொல்கிறாங்க, இவங்ககிட்ட வீடியோ பொய்யும் நிரூபிக்க முடியல, விட்னஸ் இருக்குன்றாங்க, அவங்களும் யாரும் வரல, இவங்க பொய் சொல்கிறாங்க, இவங்க தான் அந்த ரோஹித்தை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல,
அப்புறம் பூஜாவோட வக்கீல்கிட்ட கேட்குறாங்க, வீடியோ உங்களால் போய் நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்றாரு. அப்போது ஊர்ஜிதமாகுது, இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க, பூஜாவுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனைன்னு சொல்லிடுறாங்க. வெற்றி சக்தி அதை கேட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் உள்ளே வராரு. நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லலை, நாங்கள் தான் என்னோட லவ்வபிள் ஒய்ஃபை என்ன எப்படி கொலை பண்ணுவா, நாங்கள் ப்ராங்க் வீடியோ எடுத்தோம், அது தெரியாமல் இப்படி ஆயிடுச்சு, நான் வந்துட்டு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் திரும்பி வந்திருக்கேன்னு சொல்ல எல்லாருமே ஷாக்காகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிடுது.